பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துகிறவர் என்கிறதான அந்த நல்ல பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் மகிமையானவரே, இஸ்ரவேலின் ஜனத்தோடு கூட இருந்து வழி நடத்துகிற நல்ல தெய்வமே, பலவானாய் மாற்றுகிறவர், நீதிமானாய் அழைக்கின்றவர், எங்களுக்காக யுத்தத்தை செய்கின்றவர், எங்களுக்காக சத்துருவை முன்னின்று துரத்துகிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் கைதட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்கிற ஏலேசூரனை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசம் செய்கிற ஏலேசூரனை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல கையை தட்டி உற்சாகமா கர்த்தரை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்ம பாடி மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
இந்த உலகத்தின் ஜனங்களை விட்டு கர்த்தர் நம்மை வேறு பிரித்து எடுத்து இருக்கிறார். அவருடைய நீதியை கை கொள்ளுகிற ஜாதியாக, அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற அவருடைய பிள்ளைகளாக, அவரை மாத்திரம் உயர்த்தி துதிக்கிறவர்களாக, அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிற ஜனங்களாக, தேவ புத்திரர்களாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி உற்சாகமா அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் உயர்த்தி ஆராதிப்போம். அந்த ஜீவனுள்ள தேவனை உயர்த்தெழுந்த தேவனை நாம் கை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். மகிமையிலே வாசம் பண்ணுகிறவர் மகிமையோடு கூட இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னை மறவேன் என்றவரே, சந்ததி மேலும் ஆவியையும் சந்தானத்தின் மேலாசியையும், சந்ததி மேலும் ஆவியையும் சந்தானத்தின் மேலாசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஏழு சூரன் எனக்காக யார் செய்து முடிப்பவரே, ஏழு சூரன் வாசம் செய்பவரே. சொல்லுவோம் சொல்லுவோம், ஏழு சூரன் முடிப்பவரே, வாசம் செய்பவரே, பலவான நீதிமான் என்று அழைக்கின்றவர். சொல்லுங்க, பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர். சொல்லும், இஸ்ரவேலின் மகிமையவர், ஏழு சூரன். நல்ல கை தட்டி சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, துதிகளில் வாசம் செய்பவரே, ஏழு சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏழு சூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் என்று சத்தமா சொல்லுவீங்க? ஆனா எனக்கு ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, எனக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னோடு கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, அதை எனக்காக இந்த நாளிலே செய்து கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தத்தை செய்வேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக நிற்பேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேலின் இடமாக தம்முடைய மகிமையை திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பலவானாக மாற்றுவார். ஆண்டவர் நம்மை நீதிமானாக பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா யாவையும் செய்து தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. சொல்லுங்க, இரக்கம். என்ன சத்தமா? மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, எங்கே சுராஜா சோதிர
மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நல்ல கைதட்டி உலக தோற்றம் முதல் நல்ல கைதட்டி பார். உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. சொல்லுவோம். யோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்படி நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பேன் என்று சொன்னவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருகிற தேவனே. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. சத்தமா கூப்பிடும் சொல்லுவோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவர். இன்னொரு முறை சொல்லுங்க. கூப்பிடும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே சொல்லுவோம். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சத்தமா சத்தமா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சபையார் சொல்லட்டும். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர. சத்தமா சத்தமா கைதட்டி சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க.
ஸ்தோத்திரமே. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு கனம் என்று சொல்ல விரும்புகிறவங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. உங்க அருகில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே, அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், அல்லேலூயா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அல்லேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே சொல்லுங்க, ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நல்ல கைதட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, துதிகன மகிமை எல்லாம் நாங்க உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி மகிழ்ச்சியோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்திட கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். வாயை திறந்து நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. நல்ல ஹல்லேலூயா வாயை திறந்து சத்தமா எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ, எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க ஸ்தோத்திரம். சும்மா நிக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க ஸ்தோத்திரம். கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த காரியத்தை சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை கட்டாம கையை உயர்த்தி அல்ல வாயை திறந்து சத்தமா நீங்க ஸ்தோத்திரம் சொல்றதுல தான் ஒரு அற்புதம் இருக்குது. நீங்க வாயை திறந்து விடுதலையா ஸ்தோத்திரம் சொல்லுகிறதுல தான் ஒரு விடுதலை இருக்குது. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போது தான் ஒரு யுத்தம் நடக்க போகிறது. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போது தான் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சொல்ல 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 உங்க மகிமை அளவில்லாம ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படட்டும். உங்க சரீரத்துக்கு மேல இறங்கி வருகிற அந்த பிரசன்னத்தை உணர முடியும். கர்த்தர் துதியை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வாயை திறந்து விடாம அவர் எதை பிரியப்படுறாரோ அதை செய்யுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்த்தா நீங்க பெற வேண்டிய காரியத்தை இழந்து போவீங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் அதில் பிரியப்படுகிறார், அவர் அதிலே மகிமைப்படுகிறார், அதில் அவர் கனப்படுகிறார், அதில் அவர் உயர்ந்திருக்கிறார், அதில் அவர் சிறந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கை உயர்த்தி கை உயர்த்தி இயேசு ராஜா சத்தமா சத்தமா ஸ்தோத்திரம். மீண்டுமா என் இயேசு ராஜா
மனதுருக்கமுடையவர், நீர் சாந்தமுடையவர், நீர் பொறுமையுடையவர், நீர் அன்பு நிறைந்தவர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டுமே. பொறுமையின் ஆவியை தருவீராக, நீடைய சாந்தத்தை எங்களுக்கு தருவீராக. நல்ல கையை தட்டி எங்களுக்கு இரக்கம் பண்ணுங்க, 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 எங்களுக்கு இரங்குங்க ஆண்டவரே. சபையா கைதட்டி சத்தமா சொல்லுங்க, மனதுருக்கம், நீடிய. சகோதரர்கள் பக்கம் சத்தத்தை உயர். இரக்கமுள்ளவர் அப்பா, நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் ஐயா. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து தேவனோடு பேசுங்க, பக்தி விருத்தி உண்டாக பேசுங்க, கையை தட்டி பேசுங்க, கையை தட்டி பேசுங்க, வேற எதையும் யோசிக்காம பேசுங்க, பேசுங்க. இரக்கமே, 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 இரக்கமே. இரக்கமே, இரங்குமே, இரங்குமே, இரக்கமே, இரக்கமே. ஸ்தோத்திரமே, 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 உமக்கு ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் நீர் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவாயீரே, எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுத்து எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனுக்கு எல்லா கணங்களையும் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 14-11 தானே? சரி, எல்லாரும் சேர்ந்து எடுத்து இந்த வசனத்தை நம்ம இப்போ படிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், அறிக்கை பண்ணும், ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. தோத்திரம். எல்லாரும் சொல்லி இன்னும் பைபிளை பரட்டிட்டு இருக்காங்க போல, இன்னும் அந்த அம்மா பரட்டிகிட்டே இருக்காங்க. அது எந்த பக்கம்னு சொல்லுங்க? 223. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். சீக்கிரமா எடுங்க பார்ப்போம். 223வது பக்கத்தில் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் சேர்ந்து படிங்க பார்ப்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும்,
நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அருமையாய் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை கர்த்தர் வருகிற நாட்களில் ஸ்தோத்திரம் நிறைவேற போக நாம் செபிக்க போகிறோம், நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், முழங்கால் யாவும் ஆண்டவருக்கு முன்பதாக முடங்க போகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை செய்ய போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா நாவுகளிலேயும் தேவனை ஹல்லேலூயா அறிக்கை செய்கிறதான ஒரு காலம் வரப்போகிறது. எல்லா முழங்கால்களும் தேவனுக்கு முன்பதாக முடங்க போகிறதான வேலை வரப்போகிறது. அதை தான் உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அருமையாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். 30ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலேருந்து நம்ம கேட்டோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் அருமையாக சொல்லியிருக்குது. என்னன்னா ஸ்தோத்திரம் 12வது வசனத்தில் பாருங்கள், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு ஸ்தோத்திரம் எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்க அது வானத்தில் உள்ளதும் அல்ல. எதை சொல்கிறாரு அப்படின்னா 10வது வசனத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திர கை கொள்ளும்படி சொல்லுகிறார். எப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ ஆண்டவரிடத்தில் திரும்பணும். அப்போது பிதாக்கள் மேலே நான் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் தான் உரைக்கிறதான ஒரு வார்த்தை என்னன்னா, நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ண போகிறது. ஹல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் தேவனுக்கு முன்பாக முடங்க போகிறது. அதற்காக தான் சொல்லுகிறதான அந்த வார்த்தை ஸ்தோத்திரம். ஆண்டுடைய அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் வானத்தில் இல்லை, அங்கே ஏறி போய் ஸ்தோத்திரம் அதை சொல்லத்தக்கதும் அல்ல. 13வது வசனம் சொல்லுது, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு ஸ்தோத்திரம் அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அந்த வானத்திலும் அல்ல, சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் அல்ல அப்படின்னு சொல்லி 14வது வசனத்தை சொல்கிறாரு. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எங்கே இருக்குதான் அது சொல்லுங்க? வானத்தில் அல்ல, சமுத்திரத்தை கடந்து தூரமாகியும் அல்ல. உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு சமீபத்தில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோத்துறோம். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது பாருங்க. அது உனக்கு மிகவும் சமீபமாய் சொல்லுங்க பார்ப்போம். அது எங்க இருக்குது நமக்கு? சொல்லுங்க எங்க இருக்குது? மிகவும் சமீபமாய். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் மிகவும் சமீபமாய் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம அந்த அவரை போய் ஸ்தோத்திரம் கேட்போமா? அவர் ஏதாச்சும் பேசுவாரா? இல்லாட்டினா ஆண்டவர் இன்னும் வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு காரியத்தை தெரியப்படுத்துவாரா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் சமீபமாய் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதை நாம நாவினாலே அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க. இப்ப நம்முடைய நாவினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அறிக்கை செய்ய வேண்டுமாம். என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? எனக்கு வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் எனக்கு மிகவும் சமீபமாய் வைத்திருக்கிறார். இப்படி சொல்லட்டுமா? எனக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை ஆண்டவர் எனக்கு மிகவும் சமீபமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வேண்டிய பொருளாதாரத்தை எனக்கு மிகவும் சமீபத்தில் வைத்திருக்கிறார். இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? யாராச்சும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குமே, இல்ல? யாராச்சும்
சமுத்திரத்தை கடந்து போய் அங்க அந்த தேவ மனுஷனுக்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. நீங்க தோத்துறோம், ஆண்டவர் பரமேறின இடத்துக்கு போனாலும் தோத்துறோம், ஆண்டவர் விழுந்து ஜெபித்த இடத்துல போய் நீங்க ஜெபித்தாலும் ஆண்டவர் தம்முடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நமக்கு ஹல்லேலூயா மிகவும் சமீபமாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எங்க வச்சிருக்கிறாரு? அப்போ ஆண்டவரே எனக்கு சமீபத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறத நான் பார்க்கும்படி, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை நீங்க என்ன செய்யுங்க, திறந்தருளுங்க. மிகவும் சமீபமாய் வைத்திருக்கிறார். அந்த பகுதியை படித்து கொண்டு வரும்போது தான் ஆச்சரியமா இருந்தது. தோத்துறோம் 30வது அதிகாரத்தில் அந்த 12வது வசனம், எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக, அது வானத்தில் அல்ல, சமுத்திரத்திற்கு அப்பால் அல்ல, எனக்கு வேண்டியதை கர்த்தர் எனக்கு அருகிலே வைத்திருக்கிறார். எனக்கு வேண்டியதை இந்த சத்திய வேதத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது சொல்லிட்டு சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க. மிகவும் சமீபமாய் என் வாயிலும் என் இருதயத்திலும் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைய, ஆண்டவருடைய பிரமாணத்தை, ஆண்டவருடைய கட்டளைய, ஆண்டவருடைய நியாயங்களை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாராம்? தோத்திரம், எங்க வைத்திருக்கிறாராம்? சொல்லுங்க, எங்க வைத்திருக்கிறாராம்? என் வாயிலும், சொல்லுங்க சத்தமா என் கூட சேர்ந்து, என் வாயிலும் என் இருதயத்திலும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அடுத்த வசனம் சொல்லுது, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படி, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரு அவருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ, யாரு அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நியாயங்களை கை கொள்ளுகிறார்களோ அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, இது உனக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறது. நீங்க இதை கை கொண்டா ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். தூரமா இல்ல. எனக்கு வர வேண்டியது தடைப்பட்டு அல்ல, எனக்கு விரோதமா ஒரு யுத்தம் அல்ல. எனக்கு வேண்டியதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், என் வாயில் வைத்திருக்கிறார். எனக்கு வேண்டியதை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு வேண்டியதை கர்த்தர் இந்த வேதத்தில் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் எதை கை கொள்ளணும்? நான் எதை கை கொள்ளணும்? நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? நான் எதை செய்யணும்? நான் எதில் குறைவாக இருக்கிறேன்? நான் எது மேலே கவனம் செலுத்தணும்? எல்லாவற்றையும் இந்த வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. அப்போ நாம அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஒருவேளை நம்ம கர்த்தரை தேடி ஆராதிக்கிறதுக்கு புதிதாக நம்ம கடந்து வருகிறவர்களாக இருக்கலாம். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நான் ஆண்டவர்கிட்ட போய் வந்தா எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு விடுதலை, எனக்கு சுகம். சரிதான். இந்த வேதம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமீபமாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய யாவையும் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமானால்
அந்த தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் வேதம் நமக்கு கற்பிக்கிற அந்த கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். கற்பிக்கிற அந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பிரமாணங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நான் ஜெபம் பண்ணால் மட்டும் போதும் அப்படி அல்ல. உங்களுக்கு படிக்க தெரியலைனாலும் பரவாயில்ல, நான் பரலோகம் போகிறதற்கு, நான் நீதியை கை கொள்ளுகிறதற்கு, நான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்லி இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் படிக்க தெரிந்தால் அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒன்றையும் தம்முடைய ஜனத்திற்கு தூரமாக வைக்கவில்லை. ஒன்றையும் தம்முடைய ஜனத்திற்கு மறைவாக வைக்கவில்லை. எப்போ நாம அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறோமோ அப்போ ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு சமீபத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை வேதம் கையில் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நாளில் உங்களுக்கு அது நினைவுக்கு வரும். ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் உங்களை ஸ்தோத்திரம் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு நீ சமீபமாய் கொண்டு போய் சேர்க்கும். வாசிப்போம் 18, 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். ஸ்தோத்திரம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். இது எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் நீங்க பொறுமையா அதை படிச்சு கொஞ்சம் மனசுக்குள்ள ஏத்துங்க பார்ப்போம். நம்ம எதுலையோ இருக்குது எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மேல இருக்குது, சமுத்திரத்தை கடந்து இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். வேதம் அழகா சொல்லியிருக்கு, வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும், அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தியாவான். அப்போ அந்த நாவல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 14ல நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்று சொல்லி இருக்கிறார். இங்க புதிய ஏற்பாட்டில் கொன்னை வாயுடைய ஒரு மனுஷனை ஆண்டவர் சொஸ்தப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் நாவின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நாம நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதற்கு என்ன செய்யறது, எப்படி காத்து கொள்ளணும்னு பல வழிகளை நம்ம ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வேதம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை கோடிட்டு காண்பிக்கிறது. என்னன்னு சொன்னா நம்முடைய நாவினாலே கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அப்ப என் நாவினால உண்டாகிற காரியத்தை நான் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அது எனக்கு தூரமாக அல்ல, அது எனக்கு சமீபமாக இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு ஒரு பெரிய போராட்டம். உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். போராடுகிற பொல்லாத பிசாசே, உனக்கு மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. இந்த நாவினால் நான் அறிக்கை செய்யும் போது, நாவினால் நான் எதிர்மாறான அந்த காரியத்தை சொல்லி நான் ஜெயம் எடுக்கும் போது அந்த வார்த்தையில கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 21வது வசனத்தில் அதை தான் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சொல்லுங்க பாப்போம். மரணமும் ஜீவனும் எங்க இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்குதா? சரி, இப்போ கோவத்தில் நீ செத்து போ அப்படின்னு சொல்றாங்க, செத்துறாங்களா? பீழையாம எதுக்கு கொண்டுட்டு வரான் ராஜா? சபிக்கிறதுக்காக கொண்டு வரான். அவன் நம்புறான், இவன் சபிச்சா அந்த ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க? சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க கட்டளையை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் அது எப்போ அந்த அதிகாரமும் எப்போ அந்த ஜீவனம் உண்டாகிறது என்று சொன்னால், நான் அவருடைய கட்டளையை கை கொள்ளும் போது, நான் அவருடைய கற்பனையை கை கொண்டு நடக்கும் போது,
நான் அவருடைய நீதி நியாயங்களின்படி நடக்கும்போது, நான் உண்மையாய் ஜெபிக்கும் போது, நான் வேத வசனத்தை கை கொண்டு அவருடைய சட்ட திட்டங்களின்படி நடக்கும்போது இந்த அதிகாரம் நம்முடைய நாவிலிருந்து செயல்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நான் அவருடைய கட்டளையும் அவருடைய பிரமாணத்தையும் அறிந்து கொள்ளாம கை கொள்ளாம சும்மா நான் சொல்றது எல்லாம் என்ன செஞ்சிடாது, நடந்துராது. அப்படி பார்த்தா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், ஈஸியாக அழிச்சிட்டு போயிடலாம். எல்லாரும் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், சபிச்சுட்டு போயிடலாம். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய நாவிலும் வைத்திருக்கிறார். அது நமக்கு சமீபத்தில் இருக்கிறது. எப்போ அந்த அதிகாரம் செயல்படுமானால், எப்போ அந்த ஜீவன் உண்டாகுமானால், என் நாவினால் நான் அறிக்கை செய்து அதை நான் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து அல்ல, இன்னும் ஒரு ஆளை கொண்டு அல்ல, சமுத்திரத்தை கடந்து அல்ல. ஆண்டவர் என் நாவினால் நான் அறிக்கை செய்து என் வியாதியை பார்த்து நான் பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏ வியாதியே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை மேற்கொள்ளுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். உங்க நாவின் வார்த்தையினாலே நீங்கள் ஜீவனை பெற முடியும். உங்கள் நாவினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிறக்கிற அந்த வார்த்தையின் அதிகாரம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு அற்புத காரியத்தை செய்யும். நான் என்ன செய்யணும்? அப்ப உபாகமம் சொன்னது போல நான் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். முழு இருதயத்தோடு திரும்பினா முற்பிதாக்கள் மேல ஒரு சந்தோஷமா இருந்தது போல நான் முழு இருதயத்தோடு திரும்பும் போது ஆண்டவர் என் மேலும் சந்தோஷமாயிருப்பார். அவர் எனக்கு சமீபமாயிருப்பார். அந்த 20வது வசனத்துல 21வது வசனத்துல சொல்றார் பாருங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதுல பிரியப்படுகிறவர்கள் சொல்லுங்க? ஜீவனில பிரியப்படுகிறவர்கள், சுகத்தை பிரியப்படுகிறவர்கள், விடுதலையை பிரியப்படுகிறவர்கள், ஜெபத்தை பிரியப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தை பிரியப்படுகிறவர்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நாவின் அதிகாரத்தின் அந்த கனியை புசிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதான் சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த கனியை புசிக்கணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க நாவினால ஸ்தோத்திரம் ஜீவனை அறிக்கை செய்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜீவனை நீங்க அறிக்கை செய்து அவருடைய கற்பனையை கை கொண்டு கட்டளையின்படி நடக்கும்போது அதன் கனியை கர்த்தர் நாம் புசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமீன் என்று சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். உதாரணத்துக்கு சொன்னா யாக்கோபின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க பாப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். ஆனால் அந்த மனிதன் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவர் பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது என் வார்த்தையின்படியேன்னு சொல்றார். அவரால் என்ன சொல்றது, கான்ஃபிடென்ட்டா சொல்றார், நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு மழையை என்ன செய்வாரு, நிறுத்துவாரு. நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன், என் வாயினால நான் அறிக்கை இடுவேன், என் வாயின் அறிக்கையின்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுப்பார்.
நான் என் வாயினாலே இப்ப அறிக்கை செய்வேன், என் வாயின் வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் இப்போ பாடுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? தோத்திரம் 3 வருஷமும் 6 மாதமும் என்ன செய்யலையா? ஆமா, நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் மழையை கொடுப்பாரா? தருவார். நாம ஜெபம் பண்ணா மஸ்தாவை மாத்துவாரா? மாத்துவார். நாம ஜெபம் பண்ணா இந்த காரியம் அவருக்கு பிரியமா இருக்குமா? தோத்திரம். வேதத்தின்படி நம்ம கேட்டா, வேதத்தின்படி நம்ம அதை கை கொண்டு நடந்தா அவருக்கு பிரியமான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்போ தோத்திரம் நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு கிடைக்கணும். இப்போ போட்டி போட்டுட்டு தேர்தல் அறிக்கைக்காக அது இலவசம், இதை நான் ஃப்ரீயாக செய்து கொடுக்குறேன், இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன், சிலிண்டரை இவ்வளோ கம்மி பண்ணுறேன், பெட்ரோலை இவ்வளோ கம்மி பண்ணுறேன், தோத்திரம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி சில காரியங்களை நிறைவேற்றுகிறாங்க, சில காரியத்தை நிறைவேற்றாமல் போகிறாங்க. ஆனால் தேவன் விரும்புகிறது என்னன்னா, அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும். இப்போ இந்த சேமத்துக்கு மாறான ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? தோத்திரம். ஆண்டவர் மனுஷனுடைய எந்த ஒரு திட்டங்களுக்கும் தோத்திரம் செவி சாய்ப்பது கிடையாது. தம்முடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ நாம விசுவாசத்தோடு நமக்கு நாவில் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம சொல்லி ஹல்லேலூயா நம்ம அறிக்கை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்போது தோத்திரம் ஆண்டவர் இந்த அற்பமான பாடுள்ள மனிதர்களாகிய நம்மளுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அதன்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை உண்டாகும். உங்க ஜெபத்தை கேட்கிற தேவனை நீங்க அருகில் இருக்கிறத பார்க்க முடியும். தோத்திரம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னும் நான் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாக ஆண்டவர் என்னை மாற்ற ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தோத்திரம் எலியா ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செய்தாரா? மழையை பெய்யவும் பெய்யாதிருக்கவும் பண்ணினார். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்க படிக்க கேட்டா வாசிங்க பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். வசனம் சொல்லுது அடுத்து, அவங்க நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதாம். ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு ஆண்டவர் தோத்திரம் சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்தாரு? அப்படியே நிறுத்தினார், தரித்து நிற்க உதவி செய்தார். இப்ப நான் ஜெபிக்கிறேன், நானும் விசுவாசமா அறிக்கை செய்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை என்ன செய்ய முடியல, காண முடியல. நான் என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், நீங்க உங்க முழு இருதயத்தோடு என்னிடத்துல சேரணும். இப்ப இவங்க முழு இருதயத்தோடு தேடுகிறாங்க.
முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் கிட்ட கடந்து வருகிறாங்க. உபாகமத்தில் அதை தான் சொல்லுகிறார். திரும்ப அதை எடுத்து வாசிப்போம். 30ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் சொல்றதான வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். வேற ஆண்டவர் நம்மிடத்துல பெரிதாய் வேற ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கல. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் அன்பு கூறுகிறதற்கு அடையாளமா அவருடைய வழிகளில் நடக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமா தோத்துறோம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும், அவருடைய உபதேச வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புகள், மூழ்கி ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அற்பம்புக்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள் என்று அவர் ஸ்தோத்திர கை கொள்ள வேண்டிய அந்த உபதேச வாக்கியத்தை சபைக்கு சொல்லுகிறார். அப்ப நான் எந்த காரியத்தில் குறைவா இருக்கிறேன்? அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு சொன்னது போல, நான் அற்பம் பிக்கிறதில்ல ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பிரியமா நான் நிற்கிறேன்னா, ஸ்தோத்திரம் நான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறேன்னா, நான் ஜபத்துல உறுதியா தரித்திருக்கிறேன்னா, ஸ்தோத்திரம் நான் அந்நியத்தில் சரியா இருக்கிறேன்னா, நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன்னா, நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன்னா, நான் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறேன்னா, இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு வேளையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். காரணம், ஆண்டவர் தோத்துறோம் நம்முடைய நாவிலும் நம்முடைய இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் அருகில வைத்திருக்கிறார். இப்போ நாம தோத்துறோம் என்ன செய்வதென்று தெரியாம, விட தெரியாம, யாராகிலும் ஒருவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல மாட்டாங்களா, யாராகிலும் நமக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு தூரமாய் அல்ல, அது உனக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. நீ உன் நாவினாலே அறிக்கை செய்து அதை நீ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ அறிக்கை செய்து அது பெற்றுக்கொள். நீங்க அப்போ ஸ்தோத்திரம் வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாசிங்க 10:10. ரோமர் 10:10. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசி, நீதி உண்டாக, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நீதி உண்டாக சொல்லுங்க பாப்பா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நீதி உண்டாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விசுவாசிக்கணும். அடுத்தது ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். வாசிங்க. ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறவங்க வெட்கப்படுகிறது கிடையாது. அப்போ நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், நாம் ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாய் மாற்றி கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் அவரை விசுவாசிக்க வேண்டும். 9வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி ரட்சிப்பு வருகிறது? இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார் என்பதை நான் விசுவாசிப்பது வேறு. ஆனால் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய நமக்கு விசுவாசிக்க வேண்டிய ஒரு அழகான எளிய காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி எதை விசுவாசிக்கணும், எதை அறிக்கை செய்யணும்னா, அந்த 9வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிடணும். இயேசுவை அறிக்கையிடணும். நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதிக்கிறதான துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய நாவுகள்
கர்த்தருடைய வேதத்தை ஸ்தோத்திர வசனிக்கிறதான அந்த வசனம் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த அதிகாரம் செயல்படும், அப்பதான் அந்த ஜீவன் உண்டாகும், அப்பதான் அந்த நன்மை வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிச்சிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் திரும்ப அதை சொல்லணுமா? நான் திரும்ப அதை விசுவாசிக்கணுமான்னா ஸ்தோத்திரம், நான் ஜீவனை நான் பார்க்கணும்னா என் நாவினால நான் முதலாவது அறிக்கை செய்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து பிற்பாடு அந்த நாவினால் உண்டாகிற அதிகாரத்தில், நாவினால் வெளிப்படுகிற அந்த அறிக்கையில் இருக்கிற ஜீவனை, அந்த கனியை பிற்பாடு தான் நான் பார்க்க முடியும். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. வெறும் நான் சுகத்தை பேசி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அழகா பவுல் சொல்றது போல நீங்க சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவை நான் என் வாயினால அறிக்கையிடுகிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போதுதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்றால் விடுதலை என்று பொருள். நமக்கு எந்த ஒரு காரியத்தில் விடுதலை வேணும்னா நாம இயேசுவை நம்முடைய நாவினால அறிக்கை செய்து அவரை மரித்தோரிலிருந்து தேவன் உயிர்ப்பித்தார் என்கிறதான விசுவாசத்தை நாம கொள்ளும் போது கர்த்தர் நாம் ஜெபிக்கிற அறிக்கை இடுகிறதின்படியே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நாம ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், இப்படி நம்ம அறிக்கை செய்ய போகிறோம், இதை நம்ம விசுவாசித்து நம்முடைய வாயினால சொல்ல போகிறோம். இப்படி சொல்லி நாம அறிக்கை செய்து விசுவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், நீங்க ஹல்லேலூயா உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகிறத பார்க்க போறீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறத பார்க்க போறீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகிறத பார்க்க போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு, காரியங்களோடு கர்த்தரிடத்திலே நம்ம கடந்து வருகிறோம். இப்ப அந்த காரியம் என்ன காரியம்? அந்த காரியத்தை கேளுங்க. அந்த காரியத்துக்கு அவங்களுடைய காரியத்தை நீங்க கேட்டது போல உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்லுங்க. இப்ப தேவன் ஹல்லேலூயா அவரை அனுப்பினதை அறிக்கையிடுங்க, விசுவாசிங்க. இப்ப விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபித்த பிற்பாடு அவங்களிடத்துல நீங்க அந்த கேட்ட அந்த காரியத்தை இப்ப இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக, சரீரத்திலே ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அந்த செய்வினை போராட்ட கிரியைகள் இப்பொழுதே ஒரு முடிவுக்கு வருவதாக, விரோதமான வழக்குகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே தீர்த்து வைக்கப்படுவதாக, இப்பொழுதே உன் சரீரத்திலே தெய்வீக அற்புத சுகம் வெளிப்பட்டு வருவதாக.